அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்டிமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் எங்களோடு இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தலாஞ்சானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தலாஜானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இஸ்ரேலின் சிங்கத்தின் எழுச்சி உலகப் போருக்கான தொடக்கமாகையில் ஈழத்தமிழர் இறமையை ஈழத்தமிழரே பேணப்பட வேண்டிய நிலை. இஸ்ரேல் சிங்கத்தின் எழுச்சி என்ற பெயரில் ஈரானை தாக்கியுள்ளது. இந்த குறியீட்டு பெயரின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட வான்வழி தாக்குதல்கள் வர்த்தக போர், தொழில்நுட்ப போர் என்ற இந்த உலகத்தினுடைய மாற்றி இப்பொழுது முழு அளவிலான நாடுகளுக்கிடையான பெரும் உலக போராக பரிணமித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் மிக தெளிவாக கூறியிருக்கின்றது. அது தங்களுடைய இந்த நட்டான்ஸ் அணுசக்திக்கான யுரேனிய உற்பத்தி வளப்பகுதியை இஸ்ரேல் தாக்கினது என்பது யுத்தத்தினுடைய ஆரம்பம் என்றும், இதனை ட்ரம்ப் முதலே சுட்டிக்காட்டியிருந்தார் என்றும், தொடர்ந்து பல தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொள்ளும் என்றும் ஈரான் கூறியிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த முதல் தாக்குதலிலே இஸ்ரேல் ஈரானுடைய 6 அணுசக்தி பேராசிரியர்களையும் விரிவுரையாளர்களையும் கொன்றளித்திருக்கின்றது. அதே நேரத்திலே யுரேனிய உற்பத்தியை குறைக்க வேண்டும் என்கின்ற நோக்கில் இந்த நட்டான்ஸ் அணுசக்திக்கான யுரேனிய அந்த தயாரிப்பு பகுதியை தாக்கியிருக்கின்றது. ஆனால் கதிர்வீச்சு கசிவு எதுவும் ஏற்படவில்லை என்றபடியினால் ஈரானுக்கு அது எந்த விதமான பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இருந்த போதிலும் கூட ஈரான் இராணுவத்தின் துணைப்படையான ஈரானிய புரட்சிகர காவல் படையின் தலைமை தளபதியாக 2009 இருந்து பொறுப்பில் இருந்த ஹுசைன் சலாமியை இஸ்ரேல் கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த செயல்பாடானது பாரதூரமான அனைத்துலக சட்ட மீறல்களாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நீண்டகால நேரடி பெரும்போர் மத்திய கிழக்கில் உருவாகி இருக்கின்றது. இது உலக பொருளாக கூட பரிணாமம் கொண்டதாக இருக்கின்றது என்பது இந்த வாரத்தினுடைய இஸ்ரேலிய சகல போராட்ட முறைமைகளும் உண்மையில் ஈழத்தமிழர்களை அழிப்பதற்கு ஸ்ரீலங்கா கைக்கொண்டு அதே முறைமைகளை பயன்படுத்துகிறார். அதே பாணி, அதே போக்கு, அதே விதமான தன்மை இவற்றை பார்க்கின்ற பொழுது ஈழத்தமிழர்களின் மேல் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து நடத்திய அந்த போராட்டத்தினை போலதான் இஸ்ரேலும் தனக்கு ஆதரவான நாடுகளுடன் சேர்ந்து எப்படி ஸ்ரீலங்கா அனைத்துலக சட்டங்களுக்கு எந்தவித அக்கறையும் இல்லாமல் ஈழத்தமிழர்களை கொன்றளித்ததோ, அதே வேளையை இப்பொழுது இவர்கள் பலஸ்தீனிய மக்களை கொன்றளித்ததுடன் நிற்காமல் தற்பொழுது அரபு நாடுகளில் 9 அணுகுண்டுகளை செய்வதற்கான வளமுள்ள நாடாக இருக்கின்றது என்று சொல்லி கருதப்படும் ஈரானுக்கு மேல் கூட இந்த தாக்குதலை தொடங்கி இருக்கின்றனர். அவை இவையெல்லாம் ஈழத்தமிழர்களை முள்ளிவாய்க்காலில் அழித்த அந்த 16 ஆண்டுகளுக்கு முன்னரான நினைவுகளை கூட ஏற்படுத்துகின்றது. இந்த நிலையிலே உலகில் தங்கள் தன்னாட்சிக்காக போராடி கொண்டிருக்கும் சிறுதேச இனங்களின் மேலான அனைத்துலக கவனம் சிதறடிக்கப்பட்டுவிடும். அப்படி சிதறடிக்கப்படுகின்ற பொழுது இது உலக வளமை. இப்படி நடக்கின்ற பொழுது சிறுதேச இனங்களை ஆக்கிரமிப்பு ஆட்சிக்கு உட்படுத்தி நிற்கும் அரசாங்கங்கள் அவர்களுடைய இறமையை இன அழிப்பு, இனத்துடைப்பு, பண்பாட்டு இன அழிப்பின் மூலம் ஒடுக்குவதும் உலக வளமை. இந்த பேரபாயத்துள் உலகின் மூத்த இனங்கள் ஒன்றாக இலங்கை தீவில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதலாக இன்று வரை தொன்மையின் தொடர்ச்சியுமான இறமையுடன் வாழ்ந்து வரும் ஈழத்தமிழர்கள் இருக்கின்றோம். இந்த நிலையில் ஈழத்தமிழர்கள் உலக இனமாக இன்று உலகின் முக்கிய நாடுகள் எல்லாம் வாழ்ந்து வரும் தங்களின் வரலாற்று பரிணாமத்தை கவனத்தில் எடுத்து அனைத்துலக ஈழத்தமிழர்கள் பேரவை ஒன்றை இலங்கையிலும் உலகிலும் வாழும் அனைத்து ஈழத்தமிழர்களின் வறுமையையும் அறியாமையை நீக்கும் சமூக மூல பலத்தையும் அறிவூட்டலையும் அளிக்கவல்ல முறையில் தங்கள் தனிப்பட்ட விருப்பங்களுக்கு அப்பால்
தாங்கள் தேசம் கடந்த மக்கள் என்ற பலத்துடன் அமைத்தாலே ஈழத்தமிழ் உறவையை பாதுகாக்க இயலும் என்பது இலக்கின் இவ்வாறு கருத்தாக இருக்கின்றது. இதனை பலமுறை நாங்கள் இலக்கில் கூறியிருக்கின்றோம். இருந்த போதிலும் இன்றைய உலக படைபல சமநிலை மாற்றங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு நாடும் தனது நாட்டின் மக்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும் தேவைப்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் பிரித்தானிய அரசாங்கத்தினால் தங்களின் தன்னாட்சி உரிமையை தங்களின் அரசியலாக ஈழத்தமிழர்கள் பயன்படுத்த இயல்பாக 1948 ஆண்டு பிப்ரவரி உள்ள ஈழத்தமிழர் தேசிய பிரச்சினை அனைத்து உலக நாடுகளின் நிறுவனத்தின் தன்னாட்சி மூலம் அவர்கள் தங்களது அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய முறையில் அனைத்து சட்டங்களின் அடிப்படையில் செய்யப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது. இதற்காக 2023 ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கையேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தாயகத்தில் தமிழ் தேசிய பேரவையாக விடுத்திருக்கின்றார். 2023 ஐக்கிய நாடு சபையில் இந்த வேண்டுகோளை விடுத்ததன் பின்னர் இப்பொழுது 2 வருடத்துக்கு பின்னர் இப்பொழுது இந்த தேசிய பேரவையாக அரசியல்வாதிகள் இணைக்கின்ற ஒரு முயற்சியில் அவர் ஈடுபட்டிருப்பதையும் பார்க்கின்றோம். அதில் வெற்றிகரமாக பயணித்தும் வருகின்றார். ஆயினும் தமிழரசு கட்சியின் இந்த தமிழ் தேசிய பேரவைக்கு ஈழத்தமிழ் மக்கள் அளித்த வாக்குப்பலத்தின் அடிப்படையிலான ஆணையின் கீழ் உள்ளூராட்சியில் செயற்படாதவாறு தமிழரசு கட்சி தடுத்திருக்கிறது. சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் முகவர்களாக தாயகத்தில் செயற்படும் கட்சிகளுடன் இணைந்து யாழ்ப்பாண மாநகர சபை உட்பட ஈழத்தமிழர் தேசிய பேரவை ஆட்சியமைக்கக்கூடிய 10 முதல் 13 உள்ளூராட்சி சபைகள் ஈழத்தமிழரின் வாக்களிப்பு நோக்குக்கு எதிரான வகையில் ஜனநாயக படுகொலை செய்து தமிழரசு கட்சி பதவிகளை பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாண மாநகர சபை பொறுத்த மட்டில் 19 வாக்குகள் தமிழரசு கட்சிக்கு விழுந்திருக்கின்ற அதே நேரத்தில் 16 வாக்குகள் ஈழத்தமிழ் தேசிய பேரவைக்கும் 10 வாக்குகள் நடுநிலையாக தேசிய மக்கள் சக்தியாலும் கையாளப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நிலையில் இந்த 3 வாக்குகள் தமிழரசு கட்சி பெற்றிருப்பது அங்கிருந்த EPDP-உடனும் அங்கிருந்த ஐக்கிய தேசிய கட்சியுடனும் கூட்டிணைந்து பெற்றிருக்கின்றார்கள் என்பது வெளிப்படையான ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே தங்களுடைய தேவைக்காக மக்களை மறந்து வாழ்கின்ற இந்த போக்கு அவர்கள் தங்கள் தமிழரசன் சொல்கின்றார்கள். ஆனால் 1975 ஆண்டு ஸ்ரீலங்கா பாராளுமன்ற வெளியேற்ற உரையான தந்தை செல்வாயினுடைய ஈழத்தமிழர் தன்னாட்சி பிரகடனத்துடன் அந்த தமிழரசு கட்சியினுடைய 1949 முதல் 75 வரையான 26 ஆண்டுகால அந்த பரிணாமம் முடிவடைந்து விட்டது. அதுக்கு பிறகு இப்பொழுது இவர்கள் தங்கள் விருப்புகளை வெறுப்புகளை எல்லாம் தமிழரசு கட்சியின் கொள்கை என்று வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற தன்மையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த வடக்கில் வாழும் சமூகம் கிழக்கில் வாழும் சமூகம் என்று தமிழருடைய அந்த இன இருப்பு கூட தற்பொழுது சமூகம் என்ற நிலைக்கு இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய புதிய அரசியலமைப்பில் கொண்டுவரப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற நிலையில் இவ்விதமாக தமிழர்களுக்கான ஒரு பொது நிலையில் செயற்படுகின்ற தன்மையை தமிழரசு கட்சி அளித்து வருகின்ற இந்த செயல்பாட்டை உணர்ந்து ஈழத்தமிழ் மக்கள் தமிழரசு கட்சியை நாம் காண வேண்டும். இப்பொழுது இருப்பவர்களுக்கும் தமிழரசு கட்சி என்ற சொல்லை உச்சரிப்பதற்கு அருகதை இல்லை என்பது ஈழத்தமிழ் மக்கள் எடுத்துரைக்க வேண்டும். வாக்கு பெறத்தாலும் எடுத்துரைக்க வேண்டும். எதிர்ப்புகளை வெளியிடுவதன் மூலமாகவும் எடுத்துரைக்க வேண்டும். அதே நேரத்தில் தையத்தில் ஈழத்தமிழருடைய தனிப்பட்ட நிலங்கள் பௌத்தபிக்களால் அபகரிக்கப்பட்டு கட்டப்பட்ட அந்த பிரச்சனைக்கு தேசிய மக்கள் சக்தி என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால் அந்த பாதிக்கப்பட்ட காணி சொந்தக்காரருக்கு நெட்டேடு தாரோம் அல்லது வேறு இடத்தில் அதற்கான ஒரு காணியை தருகிறோம்னு சொல்லி தீர்த்து வைக்கப் போவதாக தேசிய மக்கள் சக்தியினுடைய கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படியானால் இவர்கள் இந்த பௌத்த பிக்குகளது நில அபகரிப்பை ஏற்றுக்கொண்டு தமிழர்களை அவர்களுடைய சொந்த மண்ணிலிருந்து வேறு மண்ணில் போய் வாழ்வதற்கான ஒரு கொள்கையை கொண்டிருக்கின்றார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. இதே தன்மையைத்தான் முன்னர் மஹிந்த ராஜபக்ச நேரடியாகவே இங்கு இனப்பிரச்சனையே இல்லை என்று சொன்னார். கோத்தபாய ராஜபக்ச அதற்கு மேலால ஒருபடி போய் இது சிங்கள மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாங்கள் சிங்கள மக்களுக்குத்தான் நாங்கள் பணி செய்ய உள்ள அரசு என்று கூறி அரசு ஒரே சட்டமன்ற அந்த தன்மையை கொண்டு வந்தார். ரணில் விக்ரமசிங்கவும் ஸ்ரீசேனா ஒன்று சேர்ந்து ஐக்கிய ராஜ்யம் என்று கொண்டு அதுல ஒரே ராஜ்யம், எல்லாமே ஒரே ராஜ்யம். அங்கு தமிழ் மக்களுடைய நிலத்தை
உள்ளடக்குகின்ற அந்த தன் நில உரிமை உள்ளடக்கின்ற வேலையை செய்தார்கள். பிறகு ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய ஆட்சியிலே வந்து வடக்கு கிழக்கு என்ற சொல்லாட்சியை கையாண்டு வடக்கின் பொருளாதாரம் கிழக்கின் பொருளாதாரம் என்று எங்களுடைய இன இருப்பையை சீர்குலைக்கின்ற வேலையை செய்தார்கள். இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அந்த வடக்கு கிழக்கு என்பதை அரசியலமைப்பாக மாற்றுகின்ற வேலையிலே இறங்கி இருக்கின்றார். இந்த அரசாங்கங்கள் தான் தொடர்ச்சியாக வந்து சிங்களமயப்படுத்தலையும் தமிழர்களுடைய நில அபகரிப்பையும் செய்து கொண்டு போகிற காலத்திலே இந்த தமிழரசு கட்சிவாதிகளுக்கு அந்த பைத்தியம் குறித்து விட்டது. ஏதோ தாங்கள் நித்து மாதிரியெல்லாம் மக்களுடைய எதிர்காலத்தை தாங்கள் வெம்பிய மாதிரியெல்லாம் கொண்டு செல்லாமல் நிற்கின்ற ஒரு முட்டாள்தனமான வேலையில் ஈடுபட்டிருப்பதை காண்கின்றோம். அதுவும் உலகம் போர் நிலைக்கு போயிருக்கின்ற நேரத்திலே மிக மோசமான ஒரு பாதுகாப்பற்ற தன்மை இருக்கின்றது. அந்த நிலையிலும் இவர்கள் இப்படி செய்கின்றார்கள். அதே நேரத்திலே அரசியலை கையில வைத்திருப்பவர்களாக என்றாலும் சரி, அல்லது அமைப்புகளை கையில வைத்திருக்கிறோம் என்று சொல்கின்றவர்கள் என்றாலும் சரி, அந்த தங்களுடைய அதிகாரத்தை அவர்கள் கட்டமைப்பதற்கான திசைகளிலே பயணிக்க முற்படுகின்றார்களே தவிர மக்களுடைய பிரச்சனையினுடைய அபாயத்தை உணர்கின்றார்கள் இல்லை. மக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய, மக்களை அவர்களுடைய தேவைகளை அவர்களுக்கான ஒரு திடீரென்ற ஒரு யுத்த சூழ்நிலை பெருத்தால் அவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு இடர் முகாமைத்துவ தன்மை கூட யாரிடத்திலுமே இல்லை. அப்படியான சூழ்நிலை தான் இருக்கின்றோம். அதனைத்தான் இந்த மாதிரி ஆசிரியர் சுட்டிக்காட்டி அதோட இந்த யாழ்ப்பாணத்தை வந்து வெளிவருகிற நாளிதழ் ஒன்று ஈழத்தமிழ் தேசியம் குறித்து தமிழ் தேசியம் பற்றி மீள்வர செய்வதோடு ஆசிரியர் தலைங்க எழுதியிருந்தார். அதை பார்க்க சிரிப்பதா அல்லது அழுவதாண்டு தெரியவில்லை. அதே மாதிரியாக திரைப்பட நடிகர் கமலஹாசன் தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என்று தனது தக் லைஃப் திரைப்பட வெளியீட்டு தொடர்பான கூட்டமொன்றில் பேசியமைக்கு கன்னட நீதிபதி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியதற்கு அவர் மன்னிப்பு கேட்காதை பாராட்டி தமிழகத்தினுடைய பிரபல எழுத்தாளரான பெருமாள் முருகன் அந்த இந்து நாளிதழுக்கு எழுதிய கட்டுரையில் வந்து ஒரு செய்தியை சொல்கின்றார். மூல தமிழிலிருந்து மொழிகள் தோன்றின என்ற உண்மையை மறுத்து புரோட்டோ தமிழ் என்பதிலிருந்து தான் மொழிகள் தோன்றின என்ற தன்மையை மறுத்து திராவிட மொழி என்று இருந்தது என்றும், அது திராவிட மொழியில் புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ் என்று இருந்தது என்றும், அதிலிருந்து கன்னடம் உட்பட தமிழ் வந்த என்றமான ஒரு கருத்தை வந்து தன்னுடைய கட்டுரையில் வெளியிட அதை வீரேஸ்வரி வந்து இலங்கையிலும் மக்கள் மயப்படுத்தி இருக்கின்றது. இதன் வழியாக என்ன நடக்கிறாண்டா, இந்த ஊடகங்களுக்கு வந்து உண்மை தெரிவதில்லை. அதாவது திராவிட மொழி என்ற ஒரு மொழி இல்லை, திராவிட இனம் என்று சொல்லி கால்டுவெல் போப் வந்து 18 நூற்றாண்டுல வந்து இந்த மொழி குடும்பத்துக்கு பேர் வச்சாரே தவிர திராவிட மொழி என்ற ஒரு மொழி கிடையாது. அதுக்கு ஒரு புரோட்டோஃபார்ம் பெறுறதுக்குரிய, அதுக்கு ஒரு படம் வடிவம் பெறுவதற்கு தன்மையும் இல்லை. மூலமாக தமிழ் இருந்தது, அந்த மூல தமிழிலிருந்து இது புலந்தாண்டுதான் கோல்டுவெல்னு சொன்னார். சுவாமி ஞானபிராசர் உட்பட அதுக்கு பிறகு வந்த தமிழராட்சி அறிஞர்கள் எல்லாருமே வெளிநாட்டு அறிஞர்கள் உட்பட கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அறியாமையை நீக்குவதற்கு ஒரு ஊடக பலன் தேவையாக இருக்கின்றது. இந்த சமூக மூலதனத்தை திரட்டுங்கள் என்று சொல்வதற்கு ஒரு ஊடக பலன் தேவையா இருக்கின்றது. ஒரு பொது கருத்துக்கோளத்தை உருவாக்குறதுக்கு ஒரு ஊடக பலன் தேவையா இருக்கின்றது. அதுக்காகத்தான் நாங்கள் உயிரோடை தமிழையும் இலக்கை நீங்கள் தளமாக கொண்டு ஒரு தேசிய ஊடகத்தை அமையுங்கள் என்று ஈழத்தமிழ் மக்களை கூற வேண்டியதாக இருக்கின்றது. அந்த உண்மையை உணராமல் தமிழர்களே எனக்கு நானே பகையானே நாடகத்தில் நான் முடிவான் என்று கண்ணதாசன் பாடின மாதிரி தமிழர்களே தங்களுக்கு தாங்கள் பகைமையாக எதை பகைமையாக உள்ளதோ அதை இனங்காணாமல் எது நட்பாக இருக்கிறதோ, எது துணையாக இருக்கின்றதோ, எது வளர்ச்சியை கொடுக்கின்றதோ அதை பகைமையாக காண்கின்ற உலகத்தில் இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டி ஒரு எல்லா மக்களுக்குமான ஒரு பொது கருத்து கொடுத்தை உருவாக்கவல்ல ஊடகத்தை நீங்கள் பலப்படுத்தினால் மட்டும்தான் இன்றைய அதிகமிந்த உலக போர் மூன்றுக்கின்ற சூழலிலே எந்த நிமிடத்தில் எது நடக்கும் என்று தெரியாமல் இருக்க போகின்றது. எல்லா நாடுகளுக்கும் பொதுவான விடயம் அது. இந்த நேரத்தில் ஒரு ஊடக பலம்தான், அதுவும் உண்மையின் நேர்மையுமாக யாருமே நாங்கள் குறை சொல்லவில்லை. யார் என்ன செய்தாலும் அதை பாராட்ட வேண்டிய தேவையும் இருக்கு. இந்த முறை வந்து பிரிட்டிஷ் தமிழ் ஃபோரம் வந்து ஐக்கிய சபையுடைய மனித உரிமைகள் ஆணையர் அங்கு செல்வதற்கு மனித உரிமை ஆணையருக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு விளக்க கடிதத்தை எழுதி அவர் என்ன மாதிரி செயற்பட வேண்டும் என்று அனுப்பியிருக்கிறார். நல்லபடி அதை பாராட்டுகின்றோம். உங்களுக்கு யாருக்கு மேலும் எந்த காழ்ப்புணர்வும் இல்லை. ஆனால் அவர்களும் எந்தெந்த நேரத்தில் என்ன விதமாக
குறைகள் நுழைய முயற்சிக்கிறார்களோ அந்த நேரத்தில் தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்ற முறையில் தான் சொல்கின்றோம். ஆக அதே மாதிரியாக இந்த மனிதர்கள் ஆணையர் அங்கு செல்கின்ற நேரத்தில் இந்த பிரச்சனைகளை தெளிவாக சொல்லி தெளிவாக அதை முன்னெடுப்பதற்கு ஒரு முயற்சியும் இல்லை. விதமாக பதவிக்கட்டில் ஏறி இருந்து அடுத்த 4 வருஷத்துக்கு இவரை மக்களையும் விரட்டி ஊரையும் கொள்ளையடிச்சு கொண்டிருக்கலாம் என்ற நிலையில நாங்கள் அரசியல் எடுக்கிறதே தவிர மக்களுடைய பிரச்சனைகளை வடிவமைக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிரியர் லிங்கத்தினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர், மிகவும் சிறப்பாக தெளிவாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். எந்த நேரமும் என்ன நடக்கலாம் என்ற விடயத்தை நீங்கள் கூறும் பொழுது அபாய நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். அரசர்கள் உங்களிடம் வருகின்றேன். இந்த எந்த நேரமும் என்ன நடக்கலாம் என்று கூறுகின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் போர் முடிவுக்கு வந்த பின்பு தமிழர்களுடைய இனப்பிரச்சனைக்கான இன விடுதலைக்கான நீதிக்கான இந்த போராட்டத்தில் ஒரு விதத்திலும் முன்னர்ந்து செல்ல முடியாமல் தேக்க நிலை இருப்பதை நாங்கள் எல்லோரும் அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். அதனால்தான் நாங்கள் இங்கே கடுமையாக வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தும் பொழுது விமர்சித்துக் கொண்டு வருகின்றோம். இப்போ உலகத்தில் போர் எந்த நேரமும் நடக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டில் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருப்பவர்களும் சரி, மண்ணில் இருப்பவர்களும் சரி, சர்வதேச சமூகத்தின் ஊடாகத்தான் தமிழ் மக்களுக்கு இந்த தீர்வை நாங்கள் கொண்டு வரலாம் என்று பலர் கூறியதை நான் அடிக்கடி கேட்டிருக்கின்றேன். உலகத்தில் இவ்வாறான ஒரு உலக நிலையில் மாற்றங்கள் ஏற்படுவது தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் அவர்களுடைய இறமையை அவர்களுடைய வேணுவாவை அடைவதற்கு இது எவ்வளவு பின்னடைவை ஏற்படுத்த போகின்றது என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? உலகத்துல ஏற்பட்டிருக்கின்ற தற்போதைய மாற்றங்கள் ஒரு கடுமையான பூகோள அரசியல் பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அதில் நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உலக ஒழுங்கு சீர்குலைந்திருக்கின்றது. மேற்குலகம் சார்ந்த உலக ஒழுங்கு இப்போது இந்த தற்போதைய நடைமுறை அரசில நடைமுறை உலகத்திலே ஒரு பின்தங்கிய நிலையைத்தான் ஏற்படுத்தியிருக்கின்றது. அண்மையை கூட நீங்கள் பார்க்கலாம், அமெரிக்கா ICC 4 நீதிபதிகளுக்கு தடைகளை விதித்திருந்தது. அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த டேவிட் கேமரன் பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் கூறியிருந்தார், இந்த ICC இஸ்ரேல் மீது மேற்கொண்ட போர்க்குற்றத்துக்கு எதிராக பிரித்தானியா ICC-யிலிருந்து வெளியேறும். இப்ப இது ஒரு என்ன செய்தியை எங்களுக்கு சொல்லுது என்று சொன்னால், இந்த சிஸ்டம் எப்படி இயங்குகிறது, இது முற்றுமுழுதாக மேற்குலகம் சார்ந்த நலன் சார்ந்துதான் இயங்குகிறது. அந்த நலன்களுக்கு நீங்கள் போவீர்களாக இருந்தால் உங்களுக்கான ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் இந்த சிஸ்டம் அந்த நலனுக்காக யார் செயற்படுகிறார்களோ அவர்களுக்காக செயற்படும் என்றது ஒரு செய்தி தான் அது. உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் எல்லாம் இந்த இலங்கை அரசை தங்கள் வழிக்கு கொண்டு வருவதற்காக. இலங்கை அரசு அதிலிருந்து முரண்டு பிடிக்குமாக இருந்தால் அது தமிழர்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். இலங்கை அரசு அதுக்கு ஒத்துப்போகுமா இருந்தால் அது தமிழர்களுக்கு பாதகமாக மாறும். அதுதான் அந்த நிலைமை. இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இந்த தற்போதைய நிலையில் இப்ப மாஸ்டர் ஆசிரியர் தலையங்கத்தை நீங்க பார்க்கலாம். ஈரானில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக எழுதியிருந்தார். இதில் ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஈரான் கட்டளை பீடம் அனைத்தும் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றது. 1300க்கும் மேற்பட்ட உளவாளிகளை உள்ளே ஊடுருவச் செய்து அவர்களின் மூலம் தகவல்களை திரட்டி ஒரே தடவையில் 200க்கும் மேற்பட்ட விமானங்களை கொண்டு சென்று 300க்கும் மேற்பட்ட குண்டுகள் வீசப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட இடங்கள். ஈரான் சந்தித்த அழிவு மிக பேரழிவாகத்தான் இருக்கின்றது வரலாற்றில். ஆனால் அதாவது ஈராக் போரின் பின்னர் இந்த போர் மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு ஈரான் திருப்பி தாக்குமாக இருந்தால் இந்த நிலைமை மேலும் கட்டுமீறி போகும். இஸ்ரேலின் உயர் அதிகாரிகள், இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு கூட இஸ்ரேலை விட்டு வெளியேறி விட்டதாகவும் சிறப்பு விமானத்தில் வேறொரு இடத்துக்கு சென்று விட்டதாகவும் கூறப்படுகின்றது. அப்ப இது உலகத்தில் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எரிபொருட்களின் விலையும் மிகவும் ஏறி இருக்கின்றது. இந்த வளைகுடா பகுதியில், மத்திய கிழக்கு பகுதியில் மிகப்பெரிய ஒரு போர் வெடிக்கக்கூடிய என்று சொல்ல முடியாது, போர் ஆரம்பித்து விட்டதாகவே கூறப்படுகின்றது. பிரித்தானியா கூறியிருக்கின்றது இஸ்ரேல் அடித்து விட்டது, இத்துடன் ஈரான் பேசாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அவ்வாறு கூற முடியாது என்பது எல்லோரும் அறிந்த விடயம்தான்.
ரஷ்யா இதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது, சீனா தெரிவித்திருக்கின்றது, வடகொரியா தாங்கள் ஈரானுடன் தோளோடு தோல் நிற்போம் என்கின்றது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த உலக ஒழுங்கு வந்து, அதாவது உக்ரைன் ரஷ்யா போர், பாலஸ்தீன இஸ்ரேல் போர், இப்போது ஈரானுடனான போர், இந்தியா பாகிஸ்தான் போர் என்று எல்லா நாடுகளும் ஏதோ ஒரு வகையில் இந்த போருக்குள் மெல்ல மெல்ல உள்வாங்கப்பட்டு கொண்டிருப்பதாகத்தான் தெரிகின்றது. இது என்ன விதமான பின்னடைவை ஏற்படுத்தும் தமிழர் தரப்பை பொறுத்த மட்டும் தமிழருடைய நிலைமைகளை பார்க்கும் உண்மைதான். இப்ப என்னன்னு சொன்னால் இதுல எல்லா சிஸ்டமும் குழம்பி விட்டது. இப்ப அனைத்துலக மனித உரிமைகள் ஆணைக்குழுவை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஆணைக்குழுவின் சிஸ்டமே குழம்பி விட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் சிஸ்டம் குழம்பி விட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்திக்கு தொடர்பான தலைவர் வந்து அவரே உளவு தகவல்களை பார்த்து தகவல்களை கொடுத்ததாகத்தான் இப்போது குற்றம் சுமத்தப்படுகின்றது. அது தொடர்பான ஆவணங்களை ஈரான் இஸ்ரேலின் புலனாய்வுத்துறையை ஊடுருவி கைப்பற்றியும் இருக்கின்றது. அப்ப இந்த நிலையில் நீங்கள் கேட்டது போலதான் இது பின்னடைவு என்பதை விட இந்த ஐக்கிய நாடுகள் சபைகள், ஐக்கிய நாடு சபை, மனித உரிமைகள் அமைப்புகள், ஏனைய சபைகள் எவ்வாறு இயங்குகின்றன என்பதை தமிழ் மக்களுக்கு மீண்டும் ஒரு தடவை, இதனை விடுதலை புலிகள் முன்னர் தெளிவாக சொல்லி இருந்தார்கள், அவர்கள் எவ்வாறு இயங்குகிறார்கள் என்பது, அதை மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அப்ப இதிலிருந்து நாங்கள் எவ்வாறு நகர முடியும் என்பதுதான் முக்கியமானது ஒன்று. இது வந்து இவ்வளவு காலமும் நாங்கள் ஒரு காலத்தை ஏமாற்றுகின்ற ஒரு பொறைக்குள் இருந்தோம் என்பதை உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல இது எங்களுக்கான பின்னடைவாக பார்க்க முடியாது. இதிலிருந்து நாங்கள் பல பாடங்களை கற்றுக்கொண்டு எங்கள் வியூகங்களை அல்லது எங்கள் போராட்ட வழிமுறைகளை மீண்டும் வரும் அரசியலமைக்க கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அந்த நிலைமையை ஏற்படுத்துவதற்கு தமிழர் தரப்பு ஒற்றுமையாக ஒன்றாக இல்லையே. இப்ப பாருங்கள், உள்ளூராட்சி சபையை அமைப்பதென்றாலே கோமாளி கூத்தை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்கள் எங்களுடைய நகர்வுகளை மாற்ற வேண்டும், எங்களுடைய அணுகுமுறையை மாற்ற வேண்டும் என்றால் எவ்வாறு அதை செயல்படுத்துவது? உண்மையில் தமிழர் கட்சிகளை, தமிழ் அரசியல் கட்சிகளை தொடர்ச்சியாக நாங்கள் கூறுவதை விடுத்து இது தொடர்பாக சிவில் அமைப்புகளாக இருக்கலாம், திங்க் டேங்காக இருக்கலாம், அல்லது பல்கலைக்கழக சமூகமாக இருக்கலாம், அவர்கள் அல்லது இளைஞர் சமூகமாக இருக்கலாம், அவர்கள் முன்வர வேண்டும். அவர்கள் இது தொடர்பான ஒரு ஆக்கமான செயல் திட்டத்தை முன்னெடுப்பார்களாக இருந்தால் அதன் மூலம் அந்த மக்களின் அடுத்த அரசியல் நகர்வை வந்து நாங்கள் செழுமைப்படுத்த முடியும். அப்படி என்றால் நீங்கள் கூறுவதை பார்த்தால் அடிமட்டத்திலிருந்து மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கு கூறுகிறீர்களா? உண்மைதான். என்று சொன்னால் அந்த நிலையைத்தான் தற்போதைய அரசியல் கட்சிகள் ஏற்படுத்தி இருக்கின்றன. அப்ப எந்த கட்சி, நீங்கள் பார்க்கலாம், தமிழ் மக்களிடம் தேசிய வேணமா இருந்தாலும் எந்த கட்சியும் அங்கு பலம் பெறாது இருப்பதற்குரிய காரணம் வந்து இன்னும் அந்த கட்சிகள் தமிழ் மக்களின் அபிலாஷைகளுடன் ஒருங்கிணைந்து பயணிக்க தவறி இருக்கின்றன அல்லது தவறி வருகின்றன என்பதுதான் அதன் அர்த்தம். நன்றி அரசர்களே. மாஸ்டர் அரசர்கள் கூறியிருந்தார், இந்த உலகத்தில் சிஸ்டம் சேஞ்ச், அதாவது தங்களுக்கு தேவையாக இந்த பொறிமுறைகளை உருவாக்கினார்கள். அந்த பொறிமுறையின் ஊடாக தங்களுடைய தேவைகளை இப்பொழுது உன்னிப்பாக கவனித்து அது தொடர்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்களே கூறினீர்கள், உலகத்தில் போர் மூழ்கின்ற ஒரு நிலைமை இருப்பதால் இந்த ப்ராரிட்டிஸ், தங்களுக்கு தேவையான விடயங்களைத்தான் முதலில் அவர்கள் கண்காணிப்பார்கள். அப்படி என்றால் இங்கே தமிழருக்கு இந்த என்ன நடக்க போன்றது? இப்ப 16 ஆண்டு முடிந்து இப்பொழுது 17வது ஆண்டு கால் வைக்க எடுக்கின்ற நேரத்தில் நாங்கள் மீண்டும் ஆரம்ப கட்டத்திலிருந்து இந்த இன விடுதலைக்கான போராட்டத்தை ஏற்படுத்த எவ்வளவு சிக்கலை ஏற்படுத்த போகின்றது, எவ்வளவு இடையூறை ஏற்படுத்த போகின்றது? மீண்டும் ஆரம்பத்திலிருந்து வருவதென்று இல்லை. அதாவது ஒரு பரிணாம வளர்ச்சி வந்து இருக்கிறது. எல்லா கட்டத்திலும் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. அரசு சொன்ன நன்மை தீமை என்று அந்த சொல்லாட்சியை கையாளாமல் முறைமையில் சிறத்தல், உள்ளதில் சிறத்தல் சொல்லி தொல்காப்பியம் மிக அருமையான முறையில சொல்லும். அதாவது ஒரு முறைமை வந்து மாறுகின்ற பொழுது அந்த இருக்கிற முறைமைக்குள் நாங்கள் சிறக்கக்கூடிய முறையில வாழ வேண்டும். அதே மாதிரி உள்ளதை சிறத்திலிருந்து இப்ப எங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் தான் நாங்க சிறக்கலாம். அந்த முறைமையில் தமிழர்களை பொறுத்தமட்டில் அந்த முறைமையில் எந்த ஒரு விதத்திலும் அது ஒரு வழி வகுக்கவில்லை. இல்ல, அவர்கள் வந்து முறைமையை முதல் தெரிந்து கொள்வதில்லை. அதாவது சோசியல் பாலிசி மேக்கிங் என்று சமூக கொள்கை உருவாக்கம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த கட்சி எப்பொழுது சமூக கொள்கை உருவாக்கம் செய்திருக்கிறது? இன்றைக்கு இருக்கிற சமூகத்துக்கு தேவையான கொள்கை என்று சொல்லி எந்த ஒரு கட்சியாவது இதுதான் சமூகத்துக்கு கொள்கை என்று லட்சியம் வேற,
எதிர்பார்ப்பு வேற, அது வேற விஷயம். அது பாதுகாப்புன்றது வேற. ஆனா சமூக கொள்கைன்றது இன்றைக்கு இருக்கின்ற இந்த சமூகம் இந்த கொள்கையை பின்பற்றுகின்றதுன்றது இல்லை. அதெல்லாம் அங்கிருந்தே தமிழ் தேசியம் என்னன்னு சொல்லி ஒரு ஊடகமே கேட்கிற அளவுல இருக்கு நிலைமை. அவ்வளவுக்கு ரத்தத்தாலும் வாழ்வாலும் முத்திரிடப்பட்டு இந்த மண் எங்களின் சொந்த மண் என்றுதான் அந்த தமிழ் தேசியம். அந்த மண்ணை மீட்கதான் தமிழ் தேசிய போராட்டம். தமிழ் தேசியம் என்றது மொழி அல்ல. தமிழ் தேசியம் என்றது இந்த மண் எங்களுடைய சொந்த மண். தமிழ் பேசுகின்ற மண்ணில் இருக்கின்றோம், தமிழர்களாக இருக்கின்றோம். இந்த மண்ணில் நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய மண்ணை மீட்டால் அதுக்கு பிறகு நாங்கள் எல்லோருக்குமான சமத்துவ வாழ்வு, சகோதரத்துவ வாழ்வு, சுதந்திர வாழ்வு உருவாக்கலாம். அது வேறு விடயம். அது ஆனா இப்படி கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கிற முறைமையை முதல் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. புதிய அரசியல் ஒழுங்குமுறை உருவாகிறது. அந்த புதிய அரசியல் ஒழுங்குமுறை வர்த்தக போருக்களால் உருவாக்க பார்த்தார்கள், சரிவரவில்லை. தொழில்நுட்ப போருக்களால் உருவாக்க பார்த்தார்கள், சரிவரவில்லை. இப்பொழுது நாடுகள் நேரடியாக நாடுகளுடன் மோதி மூலவளங்களை சுரண்டுவதும் நிலத்தை அபகரிக்கிறதும் மக்களுடைய மூல வளத்தை, மக்களுடைய ஹியூமன் ரிசோர்ஸை பெறுவதுமான அந்த தன்மைக்குள்ள செயற்படுகிறது. இதுதான் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த தன்மையில் எங்களுடைய மக்களுடைய இப்ப அரசு கூறிய மாதிரி இந்த சிவில் சமூகம் என்றது என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு மக்களினதும் தொழில்சார் அறிவுசார் இணைப்புகள். இப்போ நாங்கள் ஆசிரியர் சங்கம் இருக்கிறது, மாணவர் சங்கம் இருக்கிறது, தொழிலாளர் சங்கம் இருக்கிறது, அதே மாதிரி மீனவர் சங்கம் இருக்கிறது, பெரம்படு பொருளாதார சங்கம் இருக்கிறது, கடல்படு பொருளாதார சங்கம் இருக்கிறது. இப்படி எல்லா சங்கங்களும் இருக்கிறது. சமூகங்கள் இருக்கின்றது, நூலகங்கள் இருக்கின்றன, விளையாட்டு கழகங்கள் இருக்கின்றது. இவைகள் தான் உண்மையிலே வாழ்க்கையை உருவாக்குவாவை. இவையை நாங்கள் திரும்பவும் அந்த தன்மையுடன் அவைகள் செயற்படுவதற்கான தன்மையை கொடுப்பதாக இருந்தால், முதலாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவர்களுக்கு என்ன அபாயம் ஏற்படும், அதை எப்படி பாதுகாக்கணும்னு சிந்திக்க வேணும். அதுக்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை உருவாக்குவதாக இருந்தால் இந்த முறைசார் தன்மைகளை தெரிந்தவர்கள் ஒருங்கு கூட வேண்டும். அந்த முறைசார் தன்மைகளுக்குள் எந்தெந்த பிரச்சனை வருகின்றது இனங்காணக்கூடிய வல்லவர்கள், நிபுணர்கள், அனுபவசாலிகள், அவற்றுடன் பழக்கப்பட்டவர்கள் ஒருங்கு சேர வேண்டும். அந்த தன்மை இல்லை. அதுக்குத்தான் பலமுறை பேசியிருக்கிறோம். அந்த துறைசார் தன்மை, நாங்கள் நிபுணர்கள் என்று பெரிய PhD பட்டம் பெற்றவைய டபுள் PhD பட்டவை பற்றி கதைக்க இல்லை. சாதாரண மக்களாக இருந்தாலும் அந்த மக்களுடைய தன்மையை, அந்த நிலத்தினுடைய தன்மையை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அது இல்லை. என்னென்றால் இதில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிற தமிழரசு கட்சி. இந்த தமிழரசு கட்சி எப்பயோ 48ஆம் ஆண்டுல சமஷ்டி கேட்க 49ஆம் ஆண்டுல சமஷ்டி கேட்க வழிகிட்டு கடைசியா 72ஆம் ஆண்டு மட்டும் கேட்டு களைச்சி அதை அவர்களே வேணாம் என்று விட்ட உண்டு திருப்பி தூக்கி பிடிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிற அந்த அரசாங்கத்துக்கான குடிகளாக மக்களை மாற்றுகிறார்கள். இருக்கிற அரசாங்கத்துக்கு குடிகள் தான். ஆனால் அந்த அரசாங்கம் அவர்கள் குடிகளை நடத்தவில்லை. அப்ப நீங்க இந்த காரணத்துக்காக குடிகளை நடத்தவில்லை, ஆகவே நாங்கள் குடிகள் இல்லைன்னு சொல்ற துணிவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. ஆக இவற்றை செய்வதாக இருந்தால் இந்த சின்ன சின்ன சங்கங்கள், சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைய வேணும். தனி மனிதனாக இருந்தாலும் சரி, பொது மனிதனாக இருந்தாலும் சரி, அவரவர்களுடைய ஆற்றல் வெளிப்படக்கூடிய முறையிலே அந்த இணைப்பு வர வேண்டும். அதை விட்டு தனி மனிதர்களை எங்களுடைய கருத்துக்கு எதிரென்றால் அவர்களை அகற்ற வேண்டும். பொது கட்டமைப்புகளை எங்களுடைய கருத்துக்கு எதிரென்றால் அதனை மாற்ற வேண்டும். மீண்டும் ஒரே புள்ளிக்குத்தானே வருகின்றோம். இதைத்தானே மாஸ்டர் அடிக்கடி குறிக்கொண்டு வந்த அந்த சவால் ஒருங்கிணைப்பது என்பது கடினமான ஒரு விடயமாக இருக்கிறது. தமிழ் ஒருங்கிணைப்பது யாரால கொன்றப்பட வேண்டும்? இளம் சந்ததியால கொன்றப்பட வேண்டும். இளம் சந்ததியை நாங்கள் செயற்பட விடுறோமா என்ற இளம் சந்ததி தான் அறிவியல் ரீதியாகவும் வளர வேண்டியது, உடல் ரீதியாகவும் பெற முடியாது. ஆனால் இளம் சந்ததி இன்றைக்கு எங்கள் மக்கள் தொகையில் ஈழத்தில் என்றாலும் சரி, புலத்தில் என்றாலும் சரி, இருக்கிற இளம் சந்ததியில் எத்தனை விகிதமானவர்கள் இந்த பிரச்சனைகளை அக்கறை கூட கொண்டிருக்கின்றார்கள் என்பது கேள்விக்குறியா இருக்கு. அவர்களுக்கு அக்கறை இருக்கிறது, ஆனால் அவர்கள் செயற்படுறதுக்கு தலைமையில். ஆகவே நீங்க சொல்ற மாதிரி திருப்பி எந்த கட்சியை நாங்கள் இணைக்கிறது, எதை செய்கிறன்றதை விட்டுட்டு இந்த இளம் பிள்ளைகளை இணைச்சு இளம் பிள்ளைகளுக்கு கூட வளர்ற தன்மையை கொண்டு வந்தால் தான் முடியும். இளம் பிள்ளைகளை கூப்பிட்டு கதைக்க வேண்டும். நீங்கள் இப்படி யுத்த காலத்துல நீங்க படிக்கிறவங்களோட பாடங்கள் சம்பந்தமான விஷயத்துல அங்க இருக்கிற ஆட்களுக்கு என்ன உதவிகளை செய்யலாம், எப்படியாக ஒவ்வொரு துறையும் எல்லாத்திலும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இளையவர்கள் எல்லாத்திலும் வல்லவர்களாக இருக்கிறார்கள். அதுவும் வெளிப்படையான உண்மை. இப்ப அந்த படிப்பையும் அந்த உழைப்பையும் தானே கொடுக்கலாம். இப்ப நாங்கள் வாயில கதைச்சு என்னதை செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அங்க எல்லாம் உழைப்புலாம் தங்கி இருக்கிறது. உழைப்பின் கூலிதான் கடவுள் ஒன்று கூட தமிழ் சமய மரபு சொல்லுது. நமச்சிவாய யாவருக்கும் ஊதியம் என்று சொல்லுவார் மாணிக்கவாசகர். நாங்கள் எவ்வளவுக்கு உழைக்க முற்படுறோம், அந்த உழைப்பின் தன்மை என்ன, அந்த உழைப்பின் மூலமாக கிடைக்கின்ற தன்மை, அந்த உழைப்பை வச்சுதான் மற்றவர்களும் பெறுவார். இன்றைக்கு இந்த நாடுகளுக்குள்ள இவ்வளவு சிக்கல் வருகிறது. அந்தந்த நாட்டில் இருக்க கனிம வளம், இன்றைக்கு சீனா தன்னுடைய கனிம வள
தன்மையை கொண்டுதான் அருமையான கனிம வளங்களை ஏற்றுமதி செய்கின்ற அந்த வலிமையை தனக்குள்ள வளர்த்து வச்சிருக்கிறதால சீனாவை மீறி உலகத்தினுடைய மற்ற நாடுகள் செயற்பட முடியாமல் இருக்கிற இலங்கையில் கூட இலங்கையுடைய கனிம வளத்தை மையப்படுத்தி செயற்படுகிறது. இன்றைக்கு இங்க வந்து அங்க அம்பாந்தோட்டையில வந்து பண்டாரநாயக்க சர்வதேச கருத்தரங்கை கட்டிடம் மாதிரி அங்கேயும் ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தை கொண்டு வரார்கள். அப்போ அவர்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட வந்து தங்களுடைய கனிம வளத்துக்கான ஒரு சந்தையாக இலங்கையை மாற்றி விட்டார்கள், தங்களுடைய கருத்தியலுக்கான ஒரு சந்தையாக இலங்கையை மாற்றி விட்டார்கள். ஆனால் நாங்கள் அப்படி செய்யறோமா? எத்தனை கருத்தரங்கள் நடத்தி இருக்கிறோம் இந்த சூழ்நிலையை பற்றி? அறிவார்ந்த கருத்தரங்கம் எத்தனை நடைபெற்றிருக்கின்றது? இப்ப தேசிய மக்கள் சக்தியை நீங்க எடுத்தீங்களா இருந்தால் அது ரணில்ட காலத்திலே நடைபெற்றது. சிங்கள அவர்கள் எடுத்து பார்த்தீங்களா, ஒரு மாசத்துக்கு எத்தனை நேரம் கருத்தரங்கம் நடத்துவாங்கன்னு பாருங்க, எத்தனை நேரம் அனைத்துலக தொடர்புகளை செய்யறாங்கன்னு பாருங்க, எடுத்து பாருங்க. கொழும்பு பேப்பர்கள் எவ்வளவு தூரத்துக்கு சர்வதேச கருத்தரங்கங்களும் எவ்வளவு தூரத்துக்கு பல்கலைக்கழகங்களோட இணைப்பும் எவ்வளவு தூரத்துக்கு. இன்றைக்கு ஜெர்மன்ல வந்து அனுரகுமார திசுநாயக்கா வந்து ஜெர்மன் தொழில் அதிபர்களோடையும் ஜெர்மன் தொழில்நுட்பத்துறையோடும் என்ன மாதிரியாக இலங்கை இணைக்கலாம்னு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் வந்து அந்த அந்த உழைப்புக்குள் மக்களை கொண்டு போற வேலையை செய்கிறார்கள். அவர் அரசாங்கம் என்ற முறையில் செய்கிறார்கள், தெரிந்த விஷயம். ஆனால் நாங்கள் வந்து தமிழ் மக்களின் முறையில் செய்ய வேண்டிய கடமையில் செய்கின்றோமா? நாங்க ரகசியமா செய்யறோம்னு ரகசியமா செய்யுங்கள். ரகசியமா செய்யறதால பலன் வெளியால வந்துன்னு சொன்னால் தெரியும் கண்டிப்பாக. இந்த இடத்திலும் வந்து நேரடியாக செய்தால் என்ன, மறைமுகமாக செய்தாலும் பலன் தெரியும், பலன் தெரியாம இருக்காது. ஆனால் மக்கள் வந்து அங்கிருந்து வெளியேற தன்மையை கொண்டு இருக்கின்றார்கள். அங்கிருந்து அந்த ஆய்வு தன்மை என்பது இளம் சந்ததியிடம் வந்து குறைகின்றது என்று பேராசிரியர் மேலே கூறுகின்றார்கள். அந்த அளவுக்கு வந்து இளம் சந்ததி வந்து ஒரு பதற்றமும் கொந்தளிப்பும் உள்ள சமுதாயமா இருக்குது. அதாலதான் தமிழ் சினிமாவிலையும் போதைப்பொருளும் போய் அடிமைப்பட்டு கொண்டு போற நிலையில வந்து இப்பொழுது சமுதாயம் இருக்குது. அந்த நிலையிலிருந்து விடுவிக்கும். இந்த போராளம் மிக கஷ்டம். அது மாத்திரம் இல்லை, வெளிநாடுகளிலும் கூட இந்த போராள பெரிய பிரச்சனை வரப்போகுது. இந்த போராள வந்து கண்டிப்பாக வந்து விலை உயரும், பணவீக்கம் பெறும், பொருள் தட்டுப்பாடு ஏற்படும், வேலை இழப்பு ஏற்படும். இந்த சூழ்நிலையில் வந்து நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்வோமா? உதவி செய்யக்கூடிய எந்த கட்டமைப்பு இருக்கிறது? இங்க முதியோர்களுக்கான ஒரு பாதுகாப்பு அமைப்பு எவ்வளவு இருக்கிறது தமிழரிடத்துல? இங்க வந்து நோயப்பட்ட அல்லது வலுவிழந்த மக்களுக்கான, இங்க வெளிநாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கான ஒரு கண்காணிப்பு இங்கே இருக்கிறது. எங்களுக்கான ஒரு தமிழ் கல்வி நிலையம் இங்கே இருக்கின்றது. தமிழ் கல்வி நிலையத்தை செய்து தமிழ் பல்கலைக்கழகத்தை கொண்டு வர வேண்டிய நாங்கள் திருவள்ளுவர் சிலையத்தை கொண்டு வந்து ஆக்ஸ்போர்ட்ல வைக்கிறோம். ஆக்ஸ்போர்ட் வந்து உலகத்துடைய பல்கலைக்கழக நகரம். இங்க வந்து அதற்கான ஒரு தன்மையை கொண்டு வருவதற்கு பதிலாக 2000 ஆண்டுக்கு முதல் இருந்த ஒரு தத்துவாசிரியருடைய சிலையை கொண்டு வந்து வச்சு எங்களுடைய கல்வி இதுதான் என்று காட்ட பார்க்கிறோம். இதுதான் அந்த முட்டாள்தனமான வேலை. இதுல வந்து திருவள்ளுவர் கொண்டு வந்து ஆக்ஸ்போர்ட்ல வைக்கிறதால தமிழர்களுக்கு என்ன நன்மை வரப்போகுது? 4 பேர் கூடி நின்று ஒரு பொன்னாடை போட்டு மாலை போட்டுட்டு கையை தட்டிட்டு போவோம், இவ்வளவுதான் செய்வோம். அதை விட என்ன நன்மை வரப்போகுது? அப்படித்தான் கொண்டு வர. நீங்க அட்லீஸ்ட் அப்படி கொண்டு வர வைக்கலான்னு திருவள்ளுவருடைய முக்கியத்துவத்தை பற்றி இங்க இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு எங்கள் சார்ந்த தமிழர் சார்ந்த முக்கியத்துவம் சொல்லியிருக்கிறீங்களா? ஈழத்தமிழர் சார்ந்த முக்கியத்துவம் எடுக்க முடியாது. அதுக்காக ஈழத்தமிழர்களுடைய கவிஞர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள்? புதுவர் எத்தனை கொண்டு வந்திருக்கலாம் தானே, வேற நாவலனை கொண்டு வந்திருக்கலாம் தானே, கோமேசன் மிகப்பெரிய உடைகளில் இருந்து அவருக்கு ஒரு சில வைத்திருக்கலாம் தானே. இப்படி எத்தனை பேர் மகாகவி உருத்திரமூர்த்தியில இருந்து நல்லநம்பி புலவர் மட்டும் எத்தனை பேர், சோமசுந்தர புலவர் எத்தனை பேர்? சரி, எங்களுடைய புலவர்களை கொண்டு வாங்கணும், எங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தீங்கள்ட்ட உலகத்துக்கு நாங்கள் தனியான இடம் மட்டும் தெரியும். அதை விட்டுட்டு நாங்கள் தமிழகத்தினுடைய தொடர்ச்சின்னு காட்டுற வேலையை தான் செய்கிறோம். இதுதான் நாங்கள் இலக்கியத்துல செய்கிறோம், சமூகத்துல செய்கிறோம். இப்போ இந்த முறை தீப்பந்தம் என்ற அந்த திரைப்படம் வந்த பொழுது பலரும் வந்து பாராட்டினார்கள். ஆனால் தீப்பந்தத்தோட தொடர்பானவர்கள் நாங்கள் பேசின பொழுது அந்த தீப்பந்தத்தை பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடை வைக்கிறதுக்கு யாருமே உதவி செய்யவில்லை என்று அவர்கள் இப்பொழுது ஒவ்வொரு இடங்களுக்கும் தாங்களே கொண்டு சென்று இந்த தீப்பந்தத்தை படத்தை காட்டி அவர்கள் அந்த படத்தினுடைய கருத்தை இந்த படத்தினுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்க பார்க்கின்றார்கள். இப்படியாக செய்பவர்களுக்கும் உதவி இல்லை, செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் உதவி இல்லை. இந்த நிலை இருந்தால் இப்படி இந்த யுத்த காலத்துல சமாளிக்கப்படும் என்பதுதான் இந்த ஆசிரியர் சங்கத்தின் தேவை. அது மட்டும் இல்லை, இந்த மக்களுடைய தீர்ப்புக்கு எதிராக சுமந்திரன் இன்றைக்கு மட்டுமில்லை, அவருடைய அரசியல் வாழ்வு அப்படித்தான் பெறுகிறது. எந்த நேரத்திலும் மக்களுடைய தீர்ப்புக்கு எதிராக தன்னுடைய மூலப்பலத்தை பயன்படுத்தி பதவியை தக்க வைக்கின்ற ஒரு வெளிப்பாட்டை செய்து கொண்டு வருகின்றார். அதனை பலர் வந்து அதை அரசியலாக பார்க்கிறார்களே ஒழிய அதில் இருக்கின்ற ஆபத்தை உணரவில்லை. தேசிய மக்கள் சக்திக்கு 4 பாராளுமன்ற
உறுப்பினர்கள் வந்த பொழுது எல்லாருமே ஏற்றுக்கொண்டார்கள். தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு பகுதி தமிழ் மக்கள் ஆதரவு அளிக்கின்றார்கள். யதார்த்தமான உண்மையாக தான் இருந்தது. அதை நாங்கள் மறக்க முடியாது. ஆனால் அவர்களுடைய அந்த எம்பிமாருடைய தொழிற்பாட்டுக்கு யாருமே எந்த தடையோ அல்லது தடங்களோ ஏற்படுத்த முடியவில்லை. அவர்கள் தங்கள பாட்டில் தங்கள கொள்கையின் அடிப்படையில் அங்கு தங்களுடைய செயற்பட செய்யணும். ஆனால் இது தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளே செயற்படாதவாறு செய்கிற நீங்கள் எப்படி சாதாரண மக்கள் அனுமதிக்க போகிறீர்கள்? மக்களுடைய மேண்டேட்னு சொல்லப்படுற அந்த இறை ஆணையை பெற்றவர்களையே நீங்க செயற்படாதபடி பண்றீர்கள். அப்படிப்பட்ட அரசியல் இதுல என்ன செய்ய போறீங்க சார்? நீங்க உள்ளூராட்சி சபையில வைக்கிறீங்க, என்னத்தை பண்ண போறீங்க? இவ்வளவு காலம் உள்ளூராட்சி சபையில நீங்க செய்த சாதனையில சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நீதியரசர் கூட இவர்களோட சேர்ந்துருக்குங்க. நீதியரசர் காலத்துல வெளிநாட்டுல இருக்கிற எத்தனை வெளிநாட்டு மாநகர சபைகள் அங்கு சென்று நீதியரசருடைய உடன்படிக்கை செய்து தாங்கள் யாழ்ப்பாணத்தை முன்னேற்றுவதாக படங்கள் எல்லாம் எடுத்து அனுப்பினார்கள். அந்த மாநகர சபைகளோடு இணைந்து எவ்வளவு தூரத்துக்கு பணியாற்றினீர்கள்? ஏன் உங்களோடு அங்கு உடன்படிக்கையில் செய்த அந்த வெளிநாட்டு மாநகர சபைகள் எந்த வளர்ச்சியை கொடுத்தன? அது நீதியரசரை சொல்லட்டும் பார்ப்போம். யாருமே சொல்ல மாட்டார்கள். இது ஒரு நாள் கூத்துக்கு மீசை வைத்த கதையாக ஒரு நாள் கூத்துக்கு மீசை வைக்கிறவையெல்லாம் நடந்துருக்கே தவிர உண்மையாக மீசை வளர்க்கிற துணிவு ஒருவருக்கு இல்லாமல் இருக்கிறது. இதுதான் அந்த அடிப்படையாக இருக்கிற பிரச்சனையா இருக்கிறது. நீங்கள் கூறுகின்ற விடயங்களை கேட்கும் பொழுது நான் எப்பொழுதுமே நேர்மறையாக ஏதாவது விடயம் நடந்து விடாதா என்ற ஒரு ஏக்கத்தோடு தான் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும் பொழுது நிலையில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை தான் நீங்கள் சுட்டிக்காட்டுவதை, அதாவது இன்னும் பின்னடைவை ஏற்படுத்துகிற தவிர முன்னகர்ந்து செல்வதற்கான எந்த ஒரு வழியும் இல்லை போல் இருக்கின்றது. இல்லாமல் இல்லை. எத்தனையோ இளையவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அரசும் ஒரு பல்கலைக்கழகத்துல விரிவுரையாளராக இருந்தவர், நாங்களும் கல்லூரிகள் ஆசிரியர் இருந்த நாங்கள். ஆனா எங்களுக்கு தெளிவா தெரியுது, மாணவர்கள் இன்றைக்கும் அதே தன்மையோட செயல் வடிவத்தில் ஒன்றையுமே பார்க்க முடியாமல் இருக்கிறது. செயல்பட விடுங்கள், செயல்வடிவம் பெறும். திடீர்னு தான் செயல்வடிவம் பெறும். ஒரு நாள் செயல்வடிவம் படிப்படியா எழும்புறையில். ஆனா என்ன பிரச்சனை என்றால் இளையவர்களுடைய பங்களிப்பு மறக்கப்படுவதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பெரிய அரசியல் கூடுதலாக சொல்வார். எனக்கு பிறகு பேராசிரியர் இருந்தவர், நாங்கள் அங்கு விரிவுரையாளராக இருந்தவர். நான் அங்கிருந்து ஆசிரியராக 85 வழிபட்டு விட்டேன். அதுக்கு பிறகு அங்கு ஆசிரியர் இருந்த தன்மை அரசுக்கு இருக்கிறது. எங்களுடைய மாணவர்களை பற்றியும் சமுதாயத்தை பற்றியும் தெரியும். அரசு நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அந்த இளையவர்களுக்கு அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்காம இருக்கிற அந்த மிகப்பெரிய தவறானதான் இல்லாமல் தடுமாறுகின்றது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்கள் கூற வேண்டும் ஏனென்றால் நாங்கள் எவ்வளவு காலமாக கூறிக்கொண்டு வந்திருக்கிறோம், அடுத்த சந்ததியிடம் ஒப்படைக்க வேண்டும். தேசிய தலைவர் அவர்கள் 2009ஆம் ஆண்டு அந்த விடயத்தை தெளிவாக கூடிய பொழுதும் சரியாக வழியில் அதை கையளித்தது போல் தெரியவில்லை. என்னை பொறுத்த மட்டும் ஆக்கப்பூர்வமான ஒரு விடயத்தை பார்க்க முடியாமல் நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இது எவ்வாறு இது இளையவர்கள் இது முன்னெடுத்து செல்லுகிறார்களா? உங்களுக்கு திருப்தி தருகிறதா அல்லது இன்னும் தடையாக இருக்கிறார்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால் இளைஞர்கள் ஒருவரையும் காண முடியவில்லை என்று உங்களுக்கு தெரியும். அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஒரு நேர்காணல் கூட அவர் கூட சொல்லியிருந்தார். ஒரே ஒரு குறை, அதாவது இங்கு தான் பார்க்கிற குறை என்னென்று சொன்னால் எல்லோரும் முதியவர்களும் எல்லாரும் வயதானவர்களும் தான் இந்த அரசியல் பரப்பையாக இருக்கலாம், சிவில் சமூகமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் ஆக்கிரமித்து நிற்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அப்ப நீங்கள் அதாவது முன்னைய காலத்தில் இயக்கம் ஆரம்பித்த போது பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க இளைஞர்களால் தான் அது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. சிவகுமாரின் போராட்டத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் மாணவர்கள் போராட்டமாகத்தான் அது ஆரம்பித்திருந்தது. அப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் அந்த இளைஞர்கள் ஒன்று அவர்களுக்கான இடம் வழங்கப்படவில்லை, அதை வழங்க மறுக்கிறார்கள் என்பது ஒரு புறம். இரண்டாவதாக அவர்கள் தமக்குரிய இடத்தை எடுத்து செயற்பட இருப்பதும் ஒரு குறைபாடாகத்தான் இருக்கின்றது. என்று சொன்னால் இளைஞர்கள் இதற்குள் பல்கலைக்கழக சமூகமாக இருக்கலாம், மாணவர்கள் சமூகமாக இருக்கலாம், அவர்கள் இதற்குள் ஒரு ஆக்டிவாக முன்வருவார்களாக இருந்தால் இதனை தற்போதைய நிலையில் இந்த தமிழ் மக்களின் அந்த விடுதலை போராட்டத்தையும் அரசியல் வீணராவையும் ஏதாவது ஒரு வகையில் பாதுகாக்க முடியும் என்பதுடன் தற்போதைய தற்போது இருக்கின்ற உலக ஒழுங்கின்ற உண்மையான தன்மையை அவர்களால் மட்டும்தான் உணர முடியும். நாங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வருகின்றோம், எவ்வளவு காலமாக கூறிக்கொண்டு வரோம். எவ்வளவு காலம் பொறுத்திருக்க வேண்டும்? எங்களுக்கு பொறுமை காக்க வேண்டிய நேரமா அல்லது எவ்வளவு நீங்கள் கூறினாலும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் அந்த விடயங்கள் கைகூடும் என்று நீங்கள் நம்புகிறேன்? உண்மைதான். அதற்கு என்னென்று சொன்னால் இப்ப சிலர் இதில் கூட கமெண்ட் எழுதுகிறார்கள் நீங்கள் செய்யலாம் என்று சொல்லி. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால்
ஊடகத்துறை என்பது என்ன, செயற்பாட்டாளர்கள் என்றால் யார், அரசியல்வாதிகள் என்றால் யார், சமூக செயற்பாட்டாளர்கள் என்றால் யார் என்ற வரவிலக்கணம் கூட தெரியாதவர்களாகத்தான் இருக்கிறோம். அதுதான் அந்த பிரச்சனை. தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கின்ற நம்புகிறேன். நாங்கள் காலத்தின் ஓட்டம் கொஞ்சம் நிதானமாக ஆறுதலாக பயணிக்க வேண்டும். பொறுப்பு கையளிப்பதும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கின்றது. தமிழுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? எதிர்பார்ப்பு அதிகமோ குறைவோ என்றது இங்க முக்கியம் இல்லை. இங்க முக்கியம் அதற்காக செயற்படுறீர்களா என்பதுதான் முக்கியம். எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொண்டு சும்மா இருப்பதால் எதுவும் நடந்து விடாது. ஏனென்றால் ஒவ்வொன்று, அதாவது நீங்கள் கூறியது போல எதிர்பார்ப்பை தமிழ் மக்கள், இப்ப தமிழ் மக்கள் என்று கூற முடியாது, தமிழ் அரசியல் கட்சிகள் அல்லது அமைப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களிடம் எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. என்ன எதிர்பார்ப்பு என்று சொன்னால் தங்கள் தேசியம், தங்கள் தன்னாட்சி, தங்கள் உரிமை தொடர்பான எதிர்பார்ப்பு அல்ல, ஏனைய நாடுகள் ஏனைய அமைப்புகள் மீது வைக்கின்ற அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் தான் இந்த நிலைமைக்கு காரணம். ராக்கெட் சயின்ஸ் இல்லையே அரசுகளுக்கு இளையவர்களிடம் கொடுக்க வேண்டும் என்பது அப்பொழுதே கூறியார். 16 ஆண்டுகளுக்கு முன்னர் கூறியார். நீங்களும் கூறினீர்கள், மாஸ்டரும் கூறினீர்கள், அவர்களுடைய பங்களிப்பு கொஞ்சமாகத்தான் இருக்கிறது. வளர்ந்தவர்கள் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அப்ப இழுத்தடித்து போனால் இந்த உலக ஓட்டத்தில் வருகின்ற மாற்றத்தின் ஊடாக இது இன்னும் சீரழிந்து போவதற்கான ஒரு நிலைமையை ஏற்படுத்துகின்றது போல் அபாய நிலையை பார்ப்பதால் தான் அந்த விடயத்தை உங்களிடம் கேட்கின்றேன். எதிர்மறையாக பார்க்கிறேன் என்று பார்க்க வேண்டாம். ஆனால் இந்த விடயங்களை நாங்கள் தெளிவாக பார்க்கும் பொழுதுதான் அதில் ஒரு தெளிவு வரும். நீங்கள் அவ்வாறு பார்க்கவில்லையா? சுருக்கமான பதில் என்னன்னு சொன்னால், எதற்காக பல்கலைக்கழகங்கள் கருத்தரங்கங்களை வைக்குது, எதற்காக பல்கலைக்கழகங்கள் கான்பரன்ஸ்களை அமைச்சு கொள்ளுது, எதற்காக செமினார்களையும் கான்பரன்ஸையும் எதற்காக அமைக்குது? இளையவர்களுக்கு முதியவர்களுடைய அனுபவப்பட்டவர்களுடைய கருத்தை பரிமாற, அதே நேரத்தில் இளையவர்களுடைய உள்ளத்தில் என்ன புதிய எண்ணங்கள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள. ஆனால் எங்களுக்கு இடையிலே இந்த தொடர்பாடு இல்லை. கருத்தரங்கங்களோ அல்லது கான்பரன்ஸ்களோ இளையவர்களை கொண்டு செய்கின்ற ஒன்றில்லை. நீங்கள் எத்தனை கருத்தரங்களுக்கு போய் வாரீர்கள்? இப்பொழுது உங்களும் ஒவ்வொரு கிழமையும் எத்தனை கருத்தரங்க போறீர்கள்? எவ்வளவு காலம் வேலை செய்கிறீர்கள்? உங்களுக்கு உங்களோட வேலையில் அனுபவம் இல்லை நிற்கின்றீர்களா? ஆனால் அப்படி இருக்க எதற்காக நான் கருத்தரங்களுக்கு போறோம்? எதற்காக கருத்தரங்களை கூப்பிடுகிறார்கள்? அவர்களுக்கு காசு செலவழிக்கிறதுக்கு ஆசையா? என்னன்னு சொன்னா, மக்களுடைய எண்ணங்கள் ஒவ்வொரு ஜனநாயகத்துல பலரும் பலவாறு சிந்திக்கின்ற தன்மை கொண்டுதான் ஜனநாயகம். அப்ப அதை ஒழுங்குபடுத்துவதா இருந்தால் மக்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இப்ப தேசிய தலைவர் அவர்கள் இந்த நூல் தான் மிக மிக முக்கியமான நூல், தமிழில் உட்கட்டுமானம் என்ற இந்த நூல் தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்து எங்களை நாட்டை பற்றிய முழு பொருள் வளத்தையும் கனிம வளங்களையும் உள்ளடக்கிய நூல். இந்த நூலுக்கு கொடுத்த அந்த வாழ்த்தில சுய நிறைவான தன்னில் தானே தங்கி நிற்கும் பொருளாதார வாழ்வுடைய சமூகமாக எமது சமூகம் உருவாக வேண்டும் என்பதே எனது விருப்பம். மக்கள் தம்மை தாமே ஆளும் உரிமையுடைய ஜனநாயக ஆட்சி முறையே நான் விரும்புகின்றேன். இந்த புதிய சமூகத்தில் உழைக்கும் மக்கள் மத்தியில் பொருளாதார சமத்துவம் நிலவ வேண்டும். அவர் தன்னுடைய அரசியல் கொள்கை என்றால் என்ன, கோட்பாடு என்றால் என்ன சிறுக்கமா சொல்லிப்பட்டு போயிட்டார். இது உங்களுக்கு தெரியாதா இந்த விஷயம்? ஆனா என்ன பிரச்சனை, தண்ணில் தானே தங்கி நிற்கிற சமூகமா நிக்க வேணும். அருள் சொன்ன மாதிரி ஒன்றில் இந்தியாவிலேயோ இல்லை அமெரிக்காலேயோ இல்லை பிரித்தானியாலேயோ இல்லாட்டி ஐக்கிய சபையிலேயோ இல்லாட்டி ஒன்றுமில்லாட்டி கடைசியாக எங்களை ஆக்கிரமிப்பு செய்கிற சிங்கள அரசியலையோ தங்கி நிற்க வேணுன்ற நிலையில எல்லாரும் நிற்கிறீங்க. இது பிரச்சனையா இருக்குது. மக்களை தங்கி நிற்கிறதுக்குரிய இதை ஏற்படுத்தியிருக்க தலைவர் முதலாவது சொல்லிலேயே சுயநிறைவான அங்க சுயநிறைவு அடைவதற்கான மக்களுக்கான அறிவூட்டல், மக்களுக்கான சமூக மூலதனம் இந்த அளவில் பலப்படுத்தி கொண்டிருக்கின்றீங்க. சுயநிறைவு வருவதற்கு அங்கு அறிவூட்டலும் குறைஞ்சு சமூக மூலதனம் குறையல, மக்கள் தங்கி வாழ்ற வாழ்க்கைக்கு போய்கொண்டிருக்காங்க. அதுதான் தேசிய மக்கள் சக்தியினுடைய வாக்கு கூடிக்கொண்டு போறதுக்கான காரணம். இது நடக்கும். இங்க விளையாட்டாக, அதாவது அவன் மக்கள் வாழ வேணுன்ற நிலையில் இருக்க மக்கள் வாழ்ந்தான் ஆவார்கள். கண்ணதாசன் அருமையாக சொல்லுவான், புத்தனும் வாழ்ந்தான் தத்துவம் பேசினான். சொன்னா புத்தன் நிலையாமையை பேசியிருக்கலாம், ஆனா வாழ்ந்தான் நிலையாமையை பேசினான். வாழ்றக்க தன்மை இல்லாமல் நிலையாமையை பேசியிருக்க முடியாது. அப்படின்னாலதான் தயவு செய்து இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி விழா கொண்டாடி நான் கட்டித்தனம் காட்டிட்டேன் என்று கதைக்கிறத விட்டு இந்த உள்ளூராட்சி தேர்தலில் அங்க இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் கடைசி உலகத்துக்காவது வெளியால் கொண்டு வந்திருக்கிறீங்களா? விளையாட்டுல புலத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குது, அவன் என்னவாக வாழ விரும்புகிறான், எதை அவன் கண்டுபிடிக்க. எங்களுடன் ஒரு சில இளையவர்கள் தொடர்பு கொண்ட பொழுது அவர்களுக்கு நாங்கள் உரிய முறையில் உதவி செய்வதோடு இப்பொழுது அவர்கள் பெரும் முதலாளிகளாக அங்கு செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களால் முடியும், செயற்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த உதாரணங்கள்
எல்லாம் நிறைய இருக்குது. ஆனா என்ன பிரச்சனை என்றால், தயவு செய்து இளையவர்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய கிராமத்தையோ உங்களுடைய ஊரையோ உங்கள் நகரத்தையோ இளையவர்கள் எப்படி நீங்கள் கட்டியெழுப்ப விரும்புகிறீர்கள்? இங்க வந்து இப்ப இங்க பாருங்க, இன்றைக்கு நான் உங்கள்ட்ட பேசிக்கொண்டிருக்கல கூட இந்த ஆக்ஸ்போர்ட்ல வந்து போக்குவரத்து நெருக்கடியை குறைக்கிறதுக்கு உள்ளுக்கு சில வீதிகளில் போறதுக்கு 5 பவுண்ட்ஸ் கட்டணம் வரவிட விரும்புகிறார்கள். ஆனால் அது ஒவ்வொரு வீடு கொண்டு துண்டு போடுறாங்க. இப்படி வந்து நாங்கள் அறவிட விரும்புகிறோம், இதை பற்றி உங்களை கருத்து என்ன, இன்ன காரணங்களுக்காக செய்கிறோம் என்று சொல்லி. இதுதான் ஜனநாயகம். நீங்கள் என்ன, நீங்க செய்கிறதை யாருக்குமே சொல்லக்கூடாது, அது பரம ரகசியம். இதான் சுமந்திரன் கோட்பாடு கூட ரகசியம், இது பரம ரகசியம். ஒரு பாட்டு இருந்தது, அந்த பாட்டை போட்டு அதை தொடங்க நினைச்சுன்னா அப்புறம் நேரம் இல்லைன்னு விட்டுனா, ரகசியம் பரம ரகசியம் தான் எங்கேயும் சரியா. ரகசியம் பரம ரகசியம் அது பரம ரகசியம் தான். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, போராட்ட நேரத்துல ஒரு இலக்கு, ஒரு நோக்கு, ஒரு தலைவன் என்ற நிலையில சமூகம் இயங்கி கொண்டிருக்கும். ஜனநாயக நிலையில அப்படி இருக்காது. ஒவ்வொருவரும் தங்களால் ஆனதை செய்யறதுக்கு முயற்சிப்பார்கள். அப்ப தங்களால் ஆனதா செய்ய முயற்சிக்கல பல்குழு வரத்தான் செய்யும். அந்த பல்குழு வராமல் ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதுக்கு பதிலாக ஒவ்வொரு குழுவையும் வந்து நாங்கள் வந்து நிராகரிச்சு தள்ளுறதாலேயோ அல்லது ஒவ்வொரு குழுவையும் வெளியேற்றதாலேயோ நீங்கள் ஜனநாயகத்தை உருவாக்க முடியாது. ஜனநாயகத்தை எல்லாரையும் ஒருங்கிணைச்சு பொதுக்கருத்தை உருவாக்கினால்தான் அந்த பின்னணியில போகும். இந்த பெரிய அமெரிக்காவில் எவ்வளவு பெரிய போராட்டம் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்குது, எவ்வளவு பெரிய போராட்டம் கலிபோர்னியால நடக்குது, எவ்வளவு பெரிய போராட்டம் இன்றைக்கு வந்து மற்ற அமெரிக்காவோட பகுதிகளில் பரவி கொண்டிருக்கு. அமெரிக்காவே தடுமாறுது மக்கள் சக்திக்கு முன்னால. மக்கள் சக்தி உணர்ந்து கொள்ளுங்க. மக்கள் சக்தி வந்து அவர்களுடைய வாழ்வில் தங்கி இருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவில் எதுவும் செய்யலாம இருக்குது. இன்றைக்கு அமெரிக்காவுக்கு அவ்வளவு நிலை மோசமாகி கொண்டிருக்குது. அவர்கள் வெளிநாட்டுக்கு இன்றைக்கு அவர் தேவைண்டா தான் வந்து இந்த தீவிரவாதிகள் சட்டத்தை அமலுக்கு கொண்டு வரணும் என்று கூட வெளிநாட்டு தீவிரவாத சட்டத்தை அமலுக்கு கொண்டு வரணும்னு சொல்றார். ட்ரம்ப் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயே வெளிநாட்டில் வந்துட்டார்கள் என்று புலம்புறார். மக்கள், அவர்களுடைய மக்கள் இந்த நிலை எல்லா இடத்திலும் பெறுகிறது. அவை மக்களுடன் இருக்கின்றீர்கள் என்று மறந்து விடாமல் இளையவர்களுக்கான கருத்தாளர்கள், இளையவர்களுக்கான தன்மையில கொண்டு அதுக்கு ஊடகம் தேவை. இப்ப எல்லாருமே நாங்களே சின்ன வயசுல வந்து என்ன சொன்னாலும் நாங்கள் வந்து ஊடகத்துக்கெல்லாம் எல்லாரும் வளர்ந்துறாங்க. அது இல்லைன்னு யாரும் சொல்லிட்டு பார்ப்போம். பள்ளிக்கூடத்துல படிச்ச படிப்பு இருக்கட்டும். இதுல 4 பேர் நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். அந்த 3 பேர்ல எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஊடகத்துக்குள்ள வந்து எங்களை கட்டமைச்சது கூடியா இல்ல வந்து பள்ளிக்கூடத்துல கட்டமைச்சது கூடியா? என்ன பதில் உங்களுக்கு தெரியும். ஊடகம் தான் பதில். அது சினிமாவாக இருந்தாலும் சரி, பாட்டாக இருந்தாலும் சரி, நாடகமாக இருந்தாலும் சரி, விளையாட்டு ஊடகம் தான். சில பேருக்கு விளையாட்டு ஊடகம்ன்றது தெரியாது. எல்லாத்துக்களும் செய்தி மனசுக்கு போகுது. ஆகவே இதுல கதைச்சு பிரயோசனம் இல்லை. உண்மையில வந்து நீங்க சொன்னாப்புல கதைக்கிறதுலயோ சோர்வும் கூட ஏற்படுகிறது. அது மாத்திரம் இல்ல, கதைக்கிறத நிப்பாட்டினால் அதுதான் வெற்றியின்றி நிற்கிற ஆக்களும் கனவே இருக்கினா. கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டால் அதுவே வெற்றியின்றி கருதுற ஒரு சமுதாயம் இருக்குது. அந்த ஒரு நிலை இருக்கு மட்டும் கருத்து வளராது. கருத்தோட மோத வேணும். தீசிஸ் அண்ட் தீசிஸ். ஒரு கருத்து வரைக்கும் அதுக்கு எதிரான கருத்து பெற வேணும். அந்த எதிரான கருத்து வந்தால் தான் பிறகு அந்த கருத்து அதுல இருந்து வளரும். யாராவது வந்து கருத்தை எதிர்க்காவிட்டால் கருத்து நீங்க ரோட்ல நடந்து போயிருக்க உங்களுக்கு காலுக்கு மண் எதிர்ப்பு தெரியலன்னு சொன்னா சரக்கு விழுவீங்க. நடக்கல ஒளியால போங்க, நல்லா ஒயிலா ஊத்தி போட்டு காலை வச்சு பாருங்க என்ன நடக்கும்ட்டு. காலுக்கு மண் எதிர்ப்பு தராது, நீங்க முகம் குப்புற குழப்பீங்க. ஆகவே இந்த எதிர்ப்புன்றது வந்து நாங்கள் இயங்குறதுக்கு வேகத்தை தர உண்டு நாங்கள் மறுக்கிறோம். அதை பற்றி எதிர்ப்பை கண்டவுடனே எதிர்ப்பு எங்களுக்கு எதிரானது. அப்படி ஒரு கருத்தை முன்னெடுத்து கொண்டு போனால் அதுக்கு பல வியாக்கியங்களும் பல விமர்சனங்களும் கொடுத்து அதுல ஈடுபடுகிறார்கள். இப்ப இதுல இருக்கிற 3 பேரையும் எடுப்போம். எங்களுக்கு இந்த நாட்டுல வந்து நாங்கள் எங்களுக்கான தொழில்களோடையோ எங்களுக்கான கல்வி முயற்சியில் எங்களுக்கான விளையாட்டுகளோடையோ எங்களால் வாழ முடியாதா? நல்ல மகிழ்ச்சியாக வாழலாம். ஆனால் ஏதோ அங்க மக்களும் கஷ்டப்படுகிறார், இதான் செய்ய வேண்டும் உந்துதெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப இதை உணர்றாரு. இப்படித்தான் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்குது. உங்களையும் நீங்க ஒவ்வொருவரும் செய்யறீங்க. ஆனா தயவு செய்து மனிதன் வெறுக்காதீங்க. மனிதன் வந்து வன்முறையால் அடக்கியால் அவன் நிற்காதீங்க. இந்த 2 தன்மையும் உங்கள்கிட்ட இல்லாமல் போக மட்டும் ஒரு காலமும் ஒரு மண்ணும் விடுதலை பெறாதுன்றதை மறந்துடாதீங்க. நிச்சயமாக நீங்கள் கூறுவதால் அடிக்க அம்மியின் நகரும் என்று சொல்லுவார்கள். அதே போல் அந்த விடயத்தை நாங்கள் எங்களுக்கு எவ்வளவு நெருக்குவாரங்கள் ஏற்படுத்தினாலும் தமிழ் மக்களுடைய நலன் கருதி அதை எதிர்நோக்குவதற்கு தயாராக இருக்கணும் என்பதை குறிக்கொண்டு நிறைவாக உங்களுடைய உலக போர் சூழுகின்ற இந்த நேரத்தில் அனுரகுமார திசாநாயக்காவுடைய நகர்வுகளை பார்க்கும் பொழுது தமிழர் தரப்பினுடைய நிலைமைகளை இப்பொழுது நீங்கள் இருவருமே சிறப்பாக விளங்கப்படுத்தினீர்கள். அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இது சரியான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கின்றதா? அதாவது தமிழ் மக்களுடைய நிலைமைகளில் இருந்து அவர்
அவர்களை இழுத்தடிப்பதற்கு, தன்னுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்கு நல்லொரு சூழலை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலைமை தமிழ் மக்களுக்கு தான் மிகவும் ஒரு நல்லொரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப மாஸ்டர் கூறியது போல இது உலகத்துல பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தும், பொருட்களின் விலையை அதிகரிக்க செய்யும், உலகம் பல்முனைவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எப்போது பனிப்போர் முடிவுக்கு வந்ததோ அதற்கு பிறகுதான் விடுதலை இயக்கங்களும் அழிவை சந்தித்தன. அதற்கு முன்னர் விடுதலை இயக்கங்கள் ஏதோ ஒரு வகையில் தப்பி பிழைக்கக்கூடியதாகத்தான் இருந்தது. ஆனால் மீண்டும் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது. இலங்கை அரசை பொறுத்தவரையில் இலங்கை அரசுக்கு இது ஒரு மேலும் ஒரு தற்போதைய நிலையை மோசமாக்குகின்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கேட்டது போல இலங்கை அரசுக்கு இது மோசமானதாக இருக்கும். இலங்கை மக்களுக்கு, சிங்கள மக்களை பொறுத்தவரையில் இது ஒரு பாதகமான சூழ்நிலை. ஆனால் அதை எவ்வாறு நாம் பயன்படுத்த போகிறோம் என்பதில் தான் இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், எதிரிக்கு பாதகமாக இருக்கிறது ஒரு புறம் இருக்க, அதனை எமக்கு சாதகமாக பயன்படுத்துகின்ற சாணக்கியம் எம்மிடம் இல்லை என்று சொன்னால் அதனால் எந்த பலனும் ஏற்பட போவதில்லை என்பதுதான். தற்போதைய நிலையில் இலங்கை அரசை பலப்படுத்துவதை விடுத்து பலவீனப்படுத்துவது தொடர்பாக தமிழர்கள் சிந்திப்பார்களாக இருந்தால் அதுவே இலங்கை அரசை ஒரு வழிக்கு கொண்டு வரும். இலங்கை அரசை மட்டுமல்ல, பிராந்திய வல்லரசுகளை கூட ஒரு வழிக்கு பலவீனப்படுத்த வேண்டும் என்றால் என்ன விதமான செயற்பாடுகள் ஈடுபடலாம் என்ற உண்மையில் நீங்கள் அனைத்துலக மட்டத்தில் உங்களுக்கான ராஜதந்திர உறவுகளை விரிவாக்க வேண்டும். பொருளாதாரத்தில் இலங்கைக்கு எந்த விதமான உதவிகளையும் செய்வதை நிறுத்த வேண்டும் முற்றுமுழுதாக. இலங்கை தொடர்பான தற்போதைய நிலைமைகளில் இப்போது இலங்கை அரசு எவ்வாறு இந்த பொருளாதார சீர்கேடுகளை இனவாதம் என்ற முறையில் மேற்கொள்கிறது என்பதை நீங்கள் வெளி உலகுக்கு கொண்டு வர வேண்டும். நீங்கள் இலங்கையின் பாராளுமன்றத்துக்குள் மட்டும் பேசுவதால் எந்த விதமான நன்மையும் ஏற்பட போவதில்லை. மற்றது ஏனைய நாடுகளிடம் இந்த கட்டிடங்களை கட்டி திறப்பதும் விழாக்களை எடுப்பதையும் விடுத்துவிட்டு அவர்களிடம் ஒரு காத்திரமான செயற்பாட்டை நோக்கி நீங்கள் நகர வேண்டும். அவர்களின் செயற்பாட்டை கேட்க வேண்டும். அதற்கு அனைத்துலக சமூகத்திட பல நாடுகள் இருக்கின்றன. எல்லா நாடுகளுடன் உறவுகளை ஏற்படுத்த வேண்டும். இந்த பூகோள அரசியல் சூழ்நிலையில் தமிழ் மக்களின் அந்த சிறிய பிரதேசம் என்றாலும் வடக்கு கிழக்கு என்றாலும் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்த்துவதற்கான ஒரு தனித்துவமாக, இப்ப மாஸ்டர் சொன்னது போல திருவள்ளுவரை தூக்கி கொண்டு வந்து நாங்கள் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் என்று கூறுவதை எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு உங்க சோமசுந்தர புலவரோ அல்லது எவ்வளவோ புலவர்கள் இருக்கிறார்கள் இலங்கை, தமிழக, ஈழத்து மக்களை நீங்கள் பெருமைப்படுத்தி நாங்கள் ஒரு தனித்துவமான இனம் என்பதை உலகுக்கு காட்டுவீர்களாக இருந்தால் அதுவே போதும். ஒரு வரிதான் சொல்றேன். இன்றைய உலகம் பொருளாதாரத்தை மையமாய்த்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது தவிர உண்மை, நேர்மை, நீதி, சத்தியம் ஒன்றையும் வச்சு இயங்குற ஒரு நாட்டு தலைவன் கூட கிடையாது. எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டுல பொருளாதாரம், அவன் நாட்டுல பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பை தன்னுடைய ஆட்சியில உறுதிப்படுத்த வேணும். தந்த ஆட்சியை உறுதிப்படுத்த மூன்று தான் செய்யறாங்க. இதுக்கு எங்களுடைய சமூகம் இந்த விதத்துல உதவி செய்யும். எங்களுடைய பொருளாதார பலம் என்ன, எங்களுடைய அறிவு பலம் என்ன, எங்களுடைய பொருளாதார பலம், அறிவு பலம் நான் நினைக்கிறேன் உலகத்துல இன்றைக்கு அமெரிக்காட்ட இல்லாத காசு தமிழ்நாட்டை இருக்குது. கூட்டு மொத்தமாக ஈழத்தமிழர் எடுத்தோம்னா அமெரிக்க அரசாங்கத்திட்ட இல்லாத காசு இருக்குது. அவ்வளவு தூரத்துக்கு நிதிப்பலம் இருக்குது, அவ்வளவு தூரத்துக்கு மதிப்பலம் இருக்குது. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஒருங்கிணைந்து செயற்படுறன்னு சொன்னால் அவனவனே செய்ய விட்டா தான் அவனவன் விருப்பத்திலும் சரி. நாங்க கிரிக்கெட் விளையாடுறோம்னா அதை வச்சுக்கொண்டே கதைக்கிறேன். கிரிக்கெட் ஃபீல்டுல பெட் பண்ண போற ஒருவருக்கு வெளியால வச்சு கோச் சொல்லி விடலாமா, இந்த மாதிரி தான் நீ ஸ்டெப் பண்ண வேணும், இந்த மாதிரி தான் நீ பெட்டை ஆங்கிள் பிடிக்க வேணும், வெளியால வச்சு சொல்லி விடலாம். தனியே பெட்டை தான் கையில கொடுக்கலாம். நீங்க உள்ளுக்கு போன ஏற்பாடு பந்திர சுழற்சி எப்படி இருக்குதோ அந்த சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க கையை சேர்க்க வேணுமே தவிர கோச் சொல்லிச்சிருந்தது அதுக்கு கொஞ்சம் நினைச்சு கொண்டு இருந்தீங்கன்னா இங்கே போறாங்க விக்கெட். சரியா? அதனால இப்ப நாங்க கிரிக்கெட் ஃபீல்ட்ல நிக்கிறோம். எந்த நேரம் வித்தியாசம் தான். ஒருக்கா ஸ்பின் பவுலிங் வரும், ஒருக்கா ஃபாஸ்ட் பவுலிங் வரும், பிளாக் பண்றதா, சிக்ஸ் அடிக்கிறதா எல்லாம் ஃபீல்டை பொறுத்தது. அவை நடைமுறையை ஏற்றுக்கொள்ளுங்க. நடைமுறையில இப்ப என்ன கொண்டு வந்து இன்றைக்கு நாங்க அன்றைய கிரிக்கெட் விளையாடுனாங்க இன்றைக்கு கொண்டு கிரிக்கெட் ஃபீல்டை விட்டால் ஒரு 5 ஓவருக்கு நிப்போமா? கேட்கிறேன். நீங்க பாகுண்டு போட்டாலும் கூட 5 ஓவருக்கு நிக்க மாட்டோம், களைச்சு போயிடுவோம். அப்ப இந்த வயசு போனாக்கள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கோ. இது இளையவர்களுக்கு உரியது. இளையவர்கள் அவர்கள் செயற்படுறதுக்குரிய தன்மையை கொடுங்க. தேசிய தலைவர் இளையவராக இருந்த பொழுதுதான் இதை தொடங்கினார், விடுதலை இயக்கத்தை. அவர் 50 வயசுல தொடங்க இல்லை. அந்த நேரத்திலும் 50-60 குத்தி கொண்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், எல்லா 50-60 செய்த கூத்து தான் இவ்வளவு பிரச்சனை. அவை இளையவர்களுக்குரியது மண், இளையவர்களுக்குரியது வாழ்க்கை. அவங்கள கூப்பிடுங்க, கதையுங்க. அவங்க ஒரு பாதுகாப்பான அமைதியான
வாழ்வும் வளர்ச்சியும் உருவாக்குவதுதான் தன்னாட்சி. அதை எப்படி அடைகிறன்றதை பற்றி அவங்க முடிவெடுக்கட்டும். அவங்களது பாதுகாப்பு, அவங்களுக்கான அமைதி, அவங்களுக்கான வளர்ச்சி, இது என்னென்னு செய்யறன்னு தெரியல. ஆனால் இளையவர்கள் தாங்களாக இப்போ அறகலிய போராட்டம் நடந்திருக்காவிட்டால் ராஜபக்ச குடும்பம் வெளியேறி இருக்குமா? அறகலிய போராட்டம் நடந்திருக்காவிட்டால் ராஜபக்ச குடும்பம் வெளியேறி இருக்கும். அந்த அறகலிய போராட்டத்தை நடத்தினது எல்லாம் இளையவர்கள், சிங்கள இளையவர்கள். ஆனா இப்பொழுது இளையவர்கள் எங்களிலிருந்து வெளியே நிற்கிறதா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்குன்றதான் அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. நன்றி மாஸ்டர். விளையாட்டு போட்டியிலும் தோல்வி அடைந்தாலும் கூட அந்த தோல்வியிலிருந்து அதில் நேர்மறையான விடயங்களை எடுத்து அதை எவ்வாறு சரிப்படுத்தி அடுத்த போட்டியில் நாங்கள் எவ்வாறு அதை கையாள வேண்டும் என்ற விடயங்களை கூட விளையாட்டு போட்டிகளில் நடத்துவார்கள். தோல்வி ஒன்று இல்லை உண்மையில. பின்னடைவு வெறும் பின்னடைவு, திருப்பி பின்னோக்கி போனதான் முன்னோக்கி பாவீங்க. அதுதான் வாழ்க்கை. அதான் எல்லா கிரிக்கெட்டும் சொல்றேன். எந்த மான்செஸ்டர் யுனைடெட்ல ஒரு மிகப்பெரிய பண்பு இருக்குது. நான் வரலாற்றுலயே அவங்கள்தான் பார்த்திருக்கிறேன். 5 நிமிஷம் இருக்கல 3 கோல் அடிக்க வேண்டிய நிலையிலும் கூட, 5 நிமிஷம் இருக்குது 3 கோல் அடிக்க வேண்டிய நிலையிலும் கூட முயன்று 3 கோல் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. நம்பிக்கை, என்னால் முடியும் என்ற அந்த நம்பிக்கை தான் அவர்களுக்கு அந்த வெற்றியை எடுத்துக் கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் அரசு அவர்கள் இப்பொழுது கூறியது போல் உலகத்தில் நிறைய மாற்றங்கள் வரும்பொழுது சந்தர்ப்பங்கள் வேறு வேறு வழிகளில் கூட வந்து கொண்டே இருக்கும். அந்த சந்தர்ப்பங்களை அடையாளம் கண்டு அதற்கேற்றவாறு செயல்படும் பொழுது நிச்சயமாக இலக்கை அடையலாம் என்ப அந்த நம்பிக்கை இருக்கு. அதுக்கு ஊடகம் தேவை. ஊடகத்தை தயவு செய்து சுதந்திரமாகவும் இளையவர்கள் பங்கு வைக்கக்கூடிய தளவாகவும் ஆய்த்தீங்கன்னா ஊடகமே அதுக்கான பணியை செய்யும். நாங்கள் உதவி நிற்கிறோம். நிச்சயமாக ஊடகம் அடிக்கடி கூறுவது போல் அது முக்கியமான எந்த இனத்துக்கும் ஊடகம் முக்கியம் என்பதை நீங்கள் இங்கே அடிக்கடி வலியுறுத்தி கொண்டு வருகிறீர்கள். அதை எங்களுடைய மக்கள் செவிசாய்ப்பார்கள் என்ற அந்த சிந்தனையோடு நாங்கள் இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு கொண்டு வருகின்றோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.